ஸோ இன்றைக்கி டபிள்யூபிள்யூ ரா முடிஞ்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருக்குது. அதில் என்ன நடந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசனை செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமன் தான் பேசியிருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கும் ராக்குக்கும் நடக்கிற மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் பற்றியா இதெல்லாம் டபிள்யூ மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் தான் இருக்குது, நடந்தாலும் நடக்கலாம் இல்லாட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ராக்கு பிஸியான ஷெடியூலில் இருக்கிறதாகவும் இந்த பிஸி ஷெடியூலில் இன்றைக்கி ரா நெட்ஃப்ளிக்ஸுக்குடைய ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ காய்ஸ், நீங்கள் யாராவது ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் ஒரு கடினமான ஒரு விஷயந்தான். பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் இதுக்கப்புறம் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப், இதுக்கப்புறமா டூப்ளிகேட் ட்ரைபல் சீஃபே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஜான்சனாக இருக்கார்ல, அவருடைய ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சான். அதை தொடர்ந்து இப்போ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பையோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையோ வெல்றது தான் தன்னுடைய குறிக்கோள். 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும். அதுக்காக இந்த 2025 ராயல் ரம்பில் நான் கண்டிப்பாக இப்போ கலந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நின்று வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. நம்ம ஜான்சனாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 தடவை ராயல் ரம்பில் வெற்றி பெற்றிருக்காராம். 2 தடவை வின் பண்ணி ரெசல்மேனியா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரெசல்மேனியாவில் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 1400 நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்க ஜான்சன். அதாவது டாக் டீம் மேட்ச்சில் தான் வெற்றி பெற்றிருக்காரு, சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வெற்றி பெற்றதில்லை. அப்படி சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வெற்றி பெறாத ஜான்சனா ரெசல்மேனியாவில் தன்னோட ஸ்ட்ரீக்கை முறியடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்ட்ரீக்கை முறியடிச்சு சாம்பியனும் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜான்சனா இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. அண்ட் ஜான்சனா 2024 எத்தனை மேட்ச் விளையாடுவீங்க, 25 எத்தனை மேட்ச் விளையாடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஏன் கையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஜான்சனா கம்மியான மேட்சஸ் தான் 2025 விளையாடுவார் போல இருக்குது. பிக்கி அண்ட் ஒயிட் பேரட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹோஸ்ட் ஆஃப் தான் கலந்துக்கிட்டாங்க. இதை பார்த்தா பேக் ஸ்டேஜில் நியூ டே பார்த்தீங்கன்னா பிக்கி பார்த்தீங்களா ஹோஸ்ட் ஆஃப்லாம் வந்துருக்கிறான், ஆனால் எங்கள் கூட மட்டும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி பிக்கியை குற்றம் சாட்டி பேசியிருக்கிறாங்க. பிக்கி பார்த்தீங்கன்னா நியூ டேவை பற்றி எதாவது கேட்டாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேக்காரு, அவாய்ட் பண்ணுறாரு. அண்ட் உமன்ஸ் சாம்பியனான ரியால் ரப்லையும் பேசியிருக்கிறாங்க. ரியால் ரப்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2 டைமாக உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலே சாம்பியனாக இருந்தாங்க. 300 நாள் என்ன, 1 வருஷம் கிட்ட சாம்பியனாக இருந்தாங்க. அதே போல் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கிறாங்க. இதையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் ஸ்டேஜின் டைட்டில் ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன் கிட்ட இருந்து டைட்டில் யாருமே வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அடுத்தடுத்த ஆப்ரேட்டர் நினச்சி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்களாம். ரியால் ரப்ளே இப்போதைக்கு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹெவிவெயிட் சாம்பியன் இருக்கும்போது முக்கால்வாசி பேர் கூட மோதிட்டாங்க. மீண்டும் யாரெல்லாம் கூட மோதுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெய் ஊசோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய ஃபேவரட் மூமெண்ட்டாக ட்ரூ மேக்கிண்டர் கூட மோதின மேட்சையும் அதில் அவரை வீழ்த்தினதை பற்றியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து மெயின் இவெண்ட்டாக பேசியிருக்கிறாரு. சிஎம் பங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செத் ரோலன்ஸை வீழ்த்திட்டாரு. அது அவருக்கு சந்தோஷமான விஷயமா. செத் ரோலன்ஸை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீழ்த்தியிருக்கிறேன். அண்ட் செத் ரோலன்ஸ் வந்து இதுக்கப்புறமா என்கிட்ட வம்புக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா என்னுடைய ஃபியூச்சர் ஆப்பனண்ட்டை பற்றி நான் பார்க்க போகிறேன். அண்ட் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றியும் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிஎம் பங்க் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக தான் நான் ரால மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தாரு. இப்போ நான் ஃபியூச்சர் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா நம்ம செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு கூட ஒரு ஃபீட் போக மாட்டார். ஸோ அதுக்கு பதிலாக சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா குந்தர் கூட ஒரு ஃபீட் போவார்னு நினைக்கிறேன். மேபி அப்படி நடந்ததுன்னா அந்த மேட்ச்சில் மீண்டும் நம்ம செத் ரோலன்ஸ் வந்து இன்டர்ஃபை ஆகி அட்டாக் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல்.